அபராஜித் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். மனிதர்களாகிய நாம் வாழ்வில் என்றும் பொறுமையாக இருப்போம், பொறுப்புடனும் இருப்போம். இதில் நாம் பார்க்கப் போவது குழந்தைகளுக்கான திருக்குறள் கதை மற்றும் வாழ்க்கை பாடம். திருக்குறளின் அரண் வலியுறுத்தல், அதாவது அறத்தின் சிறப்பை கூறுதல் என்ற அதிகாரத்தில் வரும் குறள். திருக்குறள் 31. சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தினூவுங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. பொருள்: ஒருவனுக்கு சிறப்பையும் தரும், செல்வத்தையும் தரும். அத்தகைய அறத்தை விட மேலான நன்மை தரக்கூடியது ஒரு உயிருக்கு வேறு எதுவுமே இல்லை. இதன் சிறுகதை: உண்மையான செல்வம். ஒரு ஊரில் மணிமாறன், குணசீலன் என்று இரு நண்பர்கள் இருந்தனர். மணிமாறன் எப்படியாவது பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவன். குறுக்கு வழியில் பொய் சொல்லியும் பிறரை ஏமாற்றியும் குறுகிய காலத்தில் பெரிய செல்வந்தனானான். அவனிடம் பணம் இருந்தது, ஆனால் ஊர் மக்கள் யாரும் அவனை மதிக்கவில்லை. அதே ஊரில் குணசீலன் ஒரு சிறிய நெசவுத் தொழில் செய்து வந்தான். வரும் வருமானம் குறைவு என்றாலும் யாருக்கும் துரோகம் செய்யாமல் நேர்மையாகவும் தர்மகுணத்தோடும் வாழ்ந்து வந்தான். ஒருமுறை அந்த ஊரில் ஒரு பெரிய விழா நடைபெற்றது. ஊர் தலைவர்கள் மேடையில் சிறப்பிக்க ஒருவரை தேர்ந்தெடுத்தனர். மணிமாறன் தன் பணத்தை காட்டி தனக்குத்தான் அந்த மரியாதை கிடைக்கும் என்று நினைத்தான். ஆனால் ஊர் மக்கள் அனைவரும் ஒருமனதாக குணசீலனையே தேர்ந்தெடுத்தனர். மணிமாறன் கோபத்துடன் கேட்டான், என்னிடம் இருக்கும் பணம் அவனிடம் இல்லை, பின் ஏன் அவனுக்கு இந்த மரியாதை என்று கேட்டான். அதற்கு ஊர் பெரியவர் சொன்னார், மணிமாறா, உன்னிடம் இருப்பது வெறும் பணம் மட்டுமே, ஆனால் குணசீலனிடம் அறம் இருக்கிறது. அவன் நேர்மையாக உழைக்கிறான், பிறருக்கு உதவுகிறான். அந்த அறம் அவனுக்கு புகழையும் தந்துள்ளது, அதே சமயம் மன நிம்மதி என்ற செல்வத்தையும் தந்துள்ளது. அறம் வழியில் வரும் நன்மையே ஒரு மனிதனுக்கு நிலையான ஆக்கம். மணிமாறன் தன் தவறை உணர்ந்தான். பணம் மட்டுமே வாழ்க்கையல்ல, நேர்மையான வழியில் வாழும் அறமே ஒருவனுக்கு உயர்வை தரும் என்பதை புரிந்து கொண்டான். இதுபோல் மற்றொரு திருக்குறள் கதைகளுடன் மீண்டும் இந்த சேனல் வழியாக நாம் சந்திப்போம். எனவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி, வணக்கம்.